ரொம்ப ரொம்ப ருசியான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய, அதே சமயம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ஆட்டு ரத்த பொரியல் நல்லா தேங்காய் பூவெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நிறைய அந்த வீடியோவில் டிப்ஸ், அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி செய்யறதுன்னு இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்துட்டு நாங்கள் 2 கப்பு வந்துட்டு ரத்தம் வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கசக்கி கசக்கி நல்லா வெளிச்சத்தில் கையில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஏதாவது ஆட்டோட முடி இருக்கான்னு. சப்போஸ் எதாவது இருந்ததுன்னா அதை நல்லா வந்துட்டு கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் தண்ணியில் அலாசுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கையிலேயே தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரத்தத்துக்கு வந்துட்டு அவங்களே உப்பு போட்டு கொடுத்துருவாங்க கடையிலேயே. நீங்கள் பொரியலுக்கு உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கசக்கி கசக்கி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் நல்லா செக் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கையிலேயே வந்துட்டு பண்ணி கொண்டுட்டு வந்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், உங்கள் காரத்துக்கேற்ப வந்துட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கலக்கி கலக்கி விடும்போதே வந்துட்டு நல்லா அது வந்துட்டு திக்கனாகி வரும். ப்ளஸ் வந்துட்டு அதோட தண்ணியும் வந்துட்டு செப்பரேட் ஆகி வரும். அந்த தண்ணி ட்ரை ஆகி வர்றது தாங்க கணக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்துடும். நல்லா நம்ம வந்துட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை தனியாகவே சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி சாப்பாட்டில் கலக்கி சாப்பிட்லாம், இல்லை வந்துட்டு குடல் குழம்பு இந்த ரத்தத்தோடவும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.